ஈழப்போரை நேரில் கண்டவர் திருமாவின் படைத்தளபதி யார்? அந்த வன்னியரசு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகாவில் உள்ள அயன் ரெட்டியார்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமம்தான் இவருடைய சொந்த ஊர். ஒரு கம்யூனிசவாதியின் மகனாக பிறந்த இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஜெயராஜ். அவர் வளர்ந்த கிராமத்தில் சாதிய பாகுபாடுகள் மிக கொடூரமாக இருந்தன. ஒடுக்குமுறைகளை சிறு வயது முதலே எதிர்கொண்ட ஜெயராஜ் தந்தை வழியே கம்யூனிச சிந்தனைகளையும் பின்னாளில் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் தீவிரமாக உள்வாங்கிக் கொண்டார். சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக தன் குரலை உயர்த்த தொடங்கினார். இளமை காலத்திலேயே தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மீது இவருக்கு மிக தீவிரமான ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாட்டின் காரணமாகவே தனது இயற்பெயரான ஜெயராஜ் என்பதை மாற்றி வன்னியரசு என்று சூட்டிக் கொண்டார். தமிழ் ஈழத்தின் மீது கொண்ட பற்று வெறும் பேச்சோடு நின்றுவிடவில்லை. 2005 மற்றும் 2006 ஆண்டுகளில் ஈழப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கு போர்க்களத்திற்கே நேரில் சென்றார் வன்னியரசு. அங்கு போர் தந்த கொடூர வடுகளையும் மக்களின் துயரங்களையும் நேரில் கண்டு கலங்கினார். தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களோடு இவருக்கு நெருங்கிய நட்பு இருந்தது. இதன் காரணமாக அவர் வெளிநாடுகளுக்கு செல்லவும் சில ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது கூட தமிழ் ஈழத்திற்காக தனது குரலை ஓங்கி ஒலித்தார் வன்னியரசு. வன்னியரசு சென்னைக்கு குடியேறினாலும் அவரது அண்ணன் தம்பிகள் இன்னமும் சொந்த ஊரில்தான் வசித்து வருகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தம்பியின் திருமணத்தின் போது ஊரில் மற்ற எல்லா கட்சிகளின் கொடி கம்பங்கள் இருக்கும் இடத்தில் விசிக கொடி கம்பத்தை நட வன்னியரசு முயன்றார். ஆனால் பிற சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சனை செய்தனர். சொந்த ஊரிலேயே கொடி நடுவதற்கு இத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆரம்ப கால தொண்டனாக தன் பயணத்தை தொடங்கி கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் நிழலாக அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விசிகவை அடிமட்டத்திலிருந்து வளர்த்தெடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தார் வன்னியரசு. கடந்த தேர்தலில் வானூர் தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டார். ஆனால் இந்த தேர்தலில் திண்டிவனம் தனி தொகுதியில் மிக கடுமையான களத்தில் இறங்கினார். அதிமுக வேட்பாளர் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரத்தின் முடிவில் 63,833 வாக்குகள் பெற்று 734 வாக்குகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றார். சாதாரண தொண்டனாக கள போராளியாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று தமிழகத்தின் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள வன்னியரசுக்காக அவரது சொந்த கிராமமே திரண்டு நின்று பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறது.